والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم في حديث طويل سبعة يظلهم الله وفيه رجل شاب نشأ في عبادة الله عز وجل أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய ஆசான்கள் அத்துணை பேரின் மீதும் வல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேரருளை கொண்டு இளைஞர்களுக்குண்டான வாலிபர்களுக்குண்டான நல்லொழுக்க பயிற்சி முகாம் இந்த நிகழ்வு கிழக்கு வட்டார ஜமாத் உலமா மாவட்ட ஜமாத் உலமா சபையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தகுதிமிக்க இந்த அரங்கத்தினுடைய தலைவர் சக்கிமங்கல ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமிகு வடமா பெருமக்களை, எமக்கு முன்னால் துவக்க உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அவர்களை, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, குறிப்பாக எதை இலக்காக வைத்து இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ எதிர்கால சமூகத்தின் உயர்வு தாழ்வு அனைத்திற்கும் பொறுப்பேற்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்தவர்களே, வாலிபர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாத்தை கூறிக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பின் கீழ் உரையாற்ற முன்வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. இந்த நிகழ்வு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிக மிக அவசியத்திலும் அவசியமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை மறுப்பதற்கு யாரும் இல்லை. காரணம், இன்றைக்கு இளைஞர்களுடைய போக்கு, செல்லுதல், லேப்டாப்பின் மூலமாக, செல்போன் மூலமாக, கணினி மூலமாக நல்லவுகளை அடைவதை விட தீமையான பல விஷயங்களை அடையக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு வாலிபர்களுடைய இளைஞர்களுடைய செல்லுதல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் யாரும் மறுக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 நிலைகளை தந்திருக்கிறார். ஒன்று சிறுபிராயம், இன்னொன்று வாலிப பருவம்,
இன்னொன்று வயோதிப பருவம். சிறுபிராயம் என்பதும் வயோதிப பருவம் என்பதும் கிட்டத்தட்ட இரண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறது. சிறுபிராயத்தில் அடுத்தவருடைய தேவை என்பது எப்படி இருக்கிறதோ அதே போன்றே முதுமையிலும் அடுத்தவருடைய தேவை என்பது மனிதனுக்கு இருக்கிறது. சிறுபிராயத்தில் உடல் ரீதியில் எப்படி மனிதன் பலகீனமானவனாக இருக்கின்றானோ அதே போலவே முதுமையிலும் பலகீனம் என்பது அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இளைய பருவம் என்பது இருக்கிறது, வாலிப பருவம் என்பது இருக்கிறது, அது இரத்த ஓட்டங்கள் மிகுதியான ஒரு காலகட்டத்தை கொண்டது. அந்த வாலிப பருவம் என்பது எதற்பாலும் சாராத ஒரு நிலையை கொண்டது. எடுத்த ஒரு முடிவில செயல்படக்கூடிய நிலை. தான் ஒன்றை நினைத்து விட்டால் அதை அப்படியே சாதிக்கக்கூடிய ஒரு ஆட்கள், எதையும் செய்வதற்கு துணிந்த ஒரு நிலை. இனம் கண்டு பயமறியாது என்று சொல்வார்கள். அந்த ஒரு நிலை வாலிப பருவத்திற்கு இருக்கிறது. அந்த பருவம் தான் மிக ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே இருக்க வேண்டும். ஒன்று வெற்றியின் பக்கமாக சிறந்த தன்மைகள் உடையதன் பக்கமாக அந்த பருவம் செல்லும், அல்லது தோல்வியின் பக்கமாக கெட்ட குணங்கள் கெட்ட தன்மைகள் உடையதன் பக்கமாக அந்த பருவம் சென்றுவிடும். ஒன்று உயர்வு இருக்கும் அல்லது தாழ்வு இருக்கும். இந்த வாலிப பருவத்தை பக்குவமான நிலையில கொண்டு செல்ல வேண்டியது அந்த பருவம் உடையவர்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ உலகத்தில் நாம் பிறந்து விட்டோம், அதற்கு பிறகு பருவ வயதை அல்லாஹ் தந்து விட்டான். 15 வயது என்பது அடைந்து விட்டால் மார்க்கப்படி அவர் வாலிபத்தினுடைய துவக்கத்தை அடைகிறார். மார்க்கப்படி ஷரியத்துடைய சட்டதிட்டங்கள் அனைத்தை கொண்டும் அவர் கட்டாயமாக்கப்பட்டவராக வலியுறுத்தப்பட்டவராக அவர் ஆகிவிடுகிறார். சிறுபிராயத்தில் தொழுகை என்பது விடுபட்டால் அதற்கு தண்டனை கிடையாது. ஆனால் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு ஒரு வக்து தொழுகை விட்டாலும் கூட அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய தண்டனை என்பது ஏற்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகை மட்டுமல்ல, நோன்பை விட்டாலும் குற்றம், ஜக்காத்தை கொடுக்காவிட்டாலும் குற்றம், ஹஜ்ஜி செய்ய வசதி இருந்தும் பொதுமோக்காக இருந்து மரணித்து விட்டால் அதுவும் குற்றம். அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் பருவ வயதிலிருந்து அந்த மனிதனுக்கு கட்டாயமாக்கப்பட்டு விடுகிறது. 15 வயது தான் அளவு. இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த வாலிப பருவத்தினுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் பாவகரமான காரியங்கள். மார்க்கத்தில் எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை 15 வயதை அடைந்ததற்கு பிறகு தடுக்கப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் அல்லாஹ் அதற்கு தண்டித்து விடுவான், தண்டனையை கொடுத்து விடுவான். சுருக்கமாக சொல்ல போனால், அல்லாஹ் என்ன ஏவி இருக்கிறானோ அதை எடுத்து நடக்கக்கூடிய பொறுப்பும், அல்லாஹ் எதை தடுத்து இருக்கிறானோ அதை தவிர்த்திருக்கக்கூடிய பொறுப்பும் இந்த பருவத்தில் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. சொல்வார்கள் பெரியோர்கள், ஞானவான்கள், வாலிப பருவத்தில் அல்லாஹ்வின் மீது அச்சம் அதிகமாக இருக்க வேண்டும். அல் ஈமானும் பைனல் ஹௌஃபி வல் ரஜா. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பற்றி சொல்வார்கள், அது அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடைப்பட்ட ஒன்று, இரண்டும் கடந்ததுதான் ஈமான் என்று சொல்வார்கள். அச்சம் என்றால் என்ன? அல்லாஹ் தடுத்ததை நான் செய்து விட்டாலோ, அல்லாஹ் ஏவியதை விட்டுவிட்டாலோ அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம். ஆதரவு என்று சொன்னால் என்ன? சரி, ஏதோ என்னை
அறியாமலோ தெரிந்தோ குற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை மன்னித்து விடுவான், என்னுடைய ரப்பு என்னின் மீது கருணை காட்டுவான் என்று ஒரு ஆதரவு அல்லாஹ்வின் மீது வைப்பது, இதுதான் ஆதரவு. இந்த இரண்டும் இணைந்த நிலையில் தான் ஈமான் இருந்து கொண்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த முத்தான சொல்லுக்கு ஞானவான்கள் தரக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னார், முதுமையில் வயோதிப பருவத்தில் அல்லாஹ்வின் மீது ஆதரவு அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பருவ காலத்தில வாலிப பருவத்தில தட்டு தடுமாறி புத்தி வேதனைச்சு ஏதாவது ஒரு தப்பு தண்டாக்கள் செய்திருக்கலாம், ஏதாவது ஒரு தவறுகள் அவர் செய்திருக்கிறார். எனவே முதுமையிலே அவர் அதை பற்றி நினைவு கூறுகிற போது, எங்கே என்னுடைய ரப்பு என்னை மன்னிக்காமல் விட்டுவிட்டால் என்னுடைய நிலை என்னவாகும் என்று அவர் அதிகமாக பயப்படுவதை விட, என் ரப்பு என் மீது கருணை இருக்கவர், 70 தாயினுடைய இரக்கத்தை விட ரொம்ப இரக்கம் உள்ளவன் என்னுடைய ரப்பு, நான் செஞ்ச குற்றத்தை எல்லாம் அவன் மன்னித்து விடுவான் என்று முதுமையிலே ஆதரவு என்பது, அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்குதல் என்பது அதிகமாக இருக்க வேண்டும். பயம் இருக்கணும், அதே நேரத்தில் அல்லாஹ்வின் மீது ஆதரவு அதிகமாக இருக்கணும். ஆனால் வாலிப பருவத்திலே அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய ஆதரவை விட அல்லாஹ்விடத்திலிருந்து ஏற்படக்கூடிய அவருடைய தண்டனையின் மீது இருக்கக்கூடிய அச்சம், பயம், அதுதான் அதிகமாக இருக்க வேண்டும். காரணம், எதையும் செய்வதற்குரிய ஆற்றலும் திறமையும் அல்லாஹ் இந்த வாலிப பருவத்தில் தான் வைத்திருக்கிறார். இந்த வாலிப பருவத்தில் ஆதரவு மிகித்து விட்டால் என்னவாகும்? அல்லாஹ் தடுத்தவைகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நிலைப்பாடு உண்டாகிவிடும். அதனால்தான் ஞானவான்கள் சொல்கிறார்கள், இளைய பருவத்திலே வாலிப பருவத்திலே அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய ஆதரவை விட அல்லாஹ்வை பற்றிய பயம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாலிப பருவம் ஒரு சீரான பாதையிலே செல்லும். தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதிலே, தன்னுடைய குணாதிசயத்தை பாதுகாத்துக் கொள்வதிலே, தன்னுடைய செயல்பாடுகள் அஃஆலே மஹ்மூதா என்று சொல்லப்படக்கூடிய புகழுக்குரிய செயல்பாடுகளாக ஆகுவதிலே மிகுந்த கவனம் எடுக்கக்கூடிய ஒரு பருவம் வாலிப பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கஹ்ஃப் என்ற ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிற போது, ஒரு 7 நபர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியே தான் வசித்த பூமியை விட்டும் அவர்கள் இடம் பெயர்ந்து ஒரு மலையினுடைய குகைக்குள் சென்றமர்ந்து விட்டார்கள். காரணம், அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த அரசன் ஒவ்வொருவரையும் நிர்பந்தப்படுத்தி ஈமானை இழக்க வைத்துக் கொண்டிருந்தார். ஈமானை அவர் விடாவிட்டால் அவர் கொல்லப்படுவார், அவர் சொத்துக்கள் சூறையாடப்படும். இன்றைக்கு செய்திகளிலே நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சைனாவிலே சில மாதங்களுக்கு முன்பாக, 1-2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சட்டத்தை அங்கே கொண்டு வந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் அவர்கள் தங்களுடைய மதரசாக்களிலே, தங்களுடைய கல்வி ஸ்தாபனத்திலே கல்வி பயில முடியும். அதற்கு பிறகு பொதுவான ஒரு அமைப்பை இந்த நாடு கொண்டு வரும், அதிலே எல்லோரும் ஒரே நிலையில் பயணிக்க வேண்டும் என்று 1-2 வருடங்களுக்கு முன்பாக சைனாவிலே சட்டம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னொரு 5 ஆண்டு காலங்கள் கடந்து விட்டால் நிலை என்னவாகும் என்று நாம் யூகிக்க முடியாது. இதே போன்ற ஒரு நிலையில் தான் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய, இப்பொழுது ஆளக்கூடிய ஒரு மார்க்சிச அரசும் என்ன செய்கின்றது? அதே நிலையை கொண்டு வர வேண்டும். ஒரே இந்தியா, எல்லா மக்களும் ஒரே நிலையில் வர வேண்டும், ஒரே சட்டத்தின்
கீழ் வர வேண்டும் என்று இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த திட்டத்தை ஒன்றுமில்லாமல் தௌடுடியாக ஆக்கி விடுவானா? இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பன்முகம் கொண்டிருக்கக்கூடிய இந்திய திருநாடு. அப்படியெல்லாம் சாதாரணமாக அதை கொண்டு வந்து விட முடியாது. இருந்தாலும் ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் அங்கே இலக்காக வைக்கப்படுகிறார்கள். வேறு யாரும் இல்லை, இஸ்லாமியர்கள் தான் இலக்காக வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இளைய சமுதாயம் இன்றைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வேண்டுமானாலும் நாம் வாழ்ந்துவிட்டு செல்லலாம் என்ற ஒரு நிலையை விட்டு திரும்பி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இளைய சமுதாயம் முன்வர வேண்டும். அப்படி வருகிற பொழுதுதான் இந்திய திருநாடு உட்பட இந்த அகிலத்தில் இஸ்லாமிய முறைப்படி வாழக்கூடிய நிலைகள் எல்லாம் சுதந்திரமாக கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் இளைஞர்களை தான் இன்றைக்கு இலக்காக வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, குறி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமீபத்திய செய்திகளில் எல்லாம் போதை பொருளுக்கு அடிமையாக கூடிய ஒரு நிலை இளைஞர்களிடத்தில் உண்டாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். காலேஜை படிப்பென்று அவர்கள் கால் வைத்த உடனே ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் என்று அவர்கள் போகிற போது அவர்களிடத்தில் போதை பழக்கங்களை உண்டாக்கப்படுகிறது. ஒரு வருடத்தில் போதை என்பது வந்துவிட்டால் அவருடைய வம்சத்தை அது அடித்துவிடும். பிள்ளை பேர்கள் இல்லாமல் போய்விடும், சந்ததிகள் இல்லாமல் போய்விடும். ஒருவன் மட்டும் அதில் கெட்டு போவதில்லை, ஒரு ஜெனரேஷன் கெட்டு போகிறது. ஒரு ஜெனரேஷனுடைய இயக்கமே இல்லாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான நிலை திட்டமிட்டு இன்றைக்கு புகுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம் சமூகத்தையும் நம் சமூகத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்துணை வாலிபர்களையும் அல்லாஹ் காத்தருள வேண்டும். ஏனென்றால் மிக திட்டமிட்ட சதி வலை இன்றைக்கு பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது ஷைத்தானுடைய சதி வலை. அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். பெரியவர்களை மதிக்க வேண்டும். பெரியவர்களுடைய முதியவர்களுடைய ஆலோசனை அது என்றைக்கு நமக்கு தேவை என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும். சிறியவர்களுடைய இளைஞர்களுடைய துடிப்பான செயல்பாடும் முதியவர்களுடைய அனுபவம் வாய்ந்த ஆலோசனைகளும் இந்த இரண்டும் இணைகிற போது இந்த சமூகம் புகழ்ச்சியினுடைய உயர்வினுடைய உச்சாணிக்கு சென்றுவிடும். ஆனா இன்னைக்கு அதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் ஏற்பட்டு விட்டது. இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எம்முடைய மனதிலே என்ன தோன்றுகிறதோ அதன்படி நாம் செல்ல வேண்டும். அதைத்தான் முதியவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் செயல்படுபவர்கள் நாங்கள், அர்ப்பணிப்பை கொடுப்பவர்கள் நாங்கள். எங்களுடைய யோசனைகள் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இளைஞர்களுக்கென்று அவர்களுடைய துடிப்பை அவர்களுடைய யோசனைப்படி செயல்பட வைப்பதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் ஷரியத்தை முதாஹரா, பரிசுத்தமான இந்த மார்க்கம் இருக்கிறது, அப்படி ஒரு நிலையை ஒருபோதும் அனுமதித்து விட இளைஞர்களுடைய துடிப்பான செயல்பாடும் வேண்டும். அதே நேரத்தில் முதியோர்களுடைய அனுபவம் நிறைந்த ஆலோசனை வேண்டும். இந்த இரண்டும் இணைகிற போது இலக்கை மிக தூய்மையாக சரியான முறையில் பெற்றுக் கொள்வதற்குரிய வழிகோலை வல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌகீருல் கிபார், முதியோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலையில் ரொம்பவே சலாஹித்து சொல்லி இருக்கிறார். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அக்ரம ஷாப்புன் ஷைഖன் லிஸின்னிஹி இல்லா கையல்லாஹு ஃபீ சின்னிஹி மை யுக்ரிஹு அவ் கமா क़ால அலைஹி ஸலாத்து வஸலாம். ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், ஒரு வயது முதிர்ந்தவரை, அனுபவம் உள்ளவரை, பெரியவரை அவனுடைய அந்த பருவ காலத்தில் கண்ணியப்படுத்துவானையான, மதிப்பானையான, சங்கை கொடுப்பானையான அல்லாஹ் இவன் வயோதிபனாக ஆகுகிற போது இவனை கண்ணியப்படுத்தக்கூடிய, சிறப்புப்படுத்தக்கூடிய
ஒருவரை அல்லாஹ் இவன் மீது ஏற்படுத்துகிறான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது நபியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. நபியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. நிச்சயமாக அந்த வார்த்தைக்கு மகத்துவம் இருக்கிறது. சொல்லுவாங்க முன்கடன் பின்கடன் என்று சொல்லுவாங்க. நல்லதுக்கு அப்படித்தான், கெட்டதுக்கு அப்படித்தான். ஒரு மனிதன் எப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறான், அப்படித்தான் அவன் பின்னாடி அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். என்ன விதைக்கப்படுகிறதோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். முதியோர்களை மதிக்கக்கூடிய ஒரு பண்பியலை ஒரு இளைஞன் தன்னுடைய அந்த வாலிப காலகட்டத்தில் அவன் விதைப்பானையானால் அவன் முதுமையாக ஆகுகிற போது, பெரியவனாக ஆகுகிற போது அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தக்கூடிய, மகத்துவம் செய்யக்கூடிய, சிறப்புப்படுத்தக்கூடிய, சங்கைப்படுத்தக்கூடிய நபர்களை அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்திக் கொள்வான். இதை விதைத்ததுதான் அறுவடை செய்யக்கூடிய காலத்தில் அறுவடை செய்ய முடியும். நல்லதை விதைச்சா நல்லது, கெட்டதை விதைச்சா கெட்டது. இளைய சமுதாயம் மிக கவனமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மிக சிறந்த ஒரு நிலைமையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இளைய சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார். முதியோர்களை நாம கண்ணியப்படுத்துவதில் எந்த குறையும் செய்யக்கூடாது. நாம நினைக்கிறோம் பெரியவங்களை மதிக்கலைன்னா என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லி. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதியோர்களை மதிப்பது என்பது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு சமம் என்று சொன்னார். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு சமம், அதற்கு நிகரானது. ஒரு மனிதன் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துவதற்கு முடியாதுன்னு சொல்லுவானா? அல்லாஹு அக்பர் இந்த வார்த்தை அல்லாஹ்வை மேன்மைப்படுத்தக்கூடியது. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வை மேன்மைப்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்ப அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துவதில் யாரும் மாற்று கருத்து கிடையாது. அவனை மேன்மைப்படுத்துவோங்கிறதை ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரி தான் அதற்கு நிகரானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்ன மின் இஜ்லாலில்லாஹி தௌகீருல் கிபார் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு செயல், அறச்செயல் என்று சொல்றார். இது எப்படி தெரியுமா இருக்குது? ஹஜர் அஸ்வத் கல்லை பற்றி சொல்லப்படும். ஹஜர் அஸ்வத் கல்லை இருக்கிறதே, தவாஃப் செய்யக்கூடியவர்கள், உம்ராஹ் செய்யக்கூடியவங்க, ஹஜ் செய்யக்கூடியவங்க தவாஃப் செய்கிற போது அந்த கல்லை முத்தமிடுவது சுன்னத். முடியல அல்லாஹ் இல்லாவிட்டால் தொட்டாவது கையை முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும், அதுவும் முடியல. இல்லைன்னு சொன்னா கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கிறது, தூரமாக இருந்து கையை காட்டியாவது என்ன செய்யணும்? நம்ம சொல்லுவோம்ல டாடா காட்டுன்னு உள்ளே எப்படி சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி கையை என்ன செய்யறது? அசைச்சு சொல்ற பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு அந்த ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு முன்னோக்கி கையை செய்து விட்டு முத்தமிட்டுக் கொள்வது, இது அல்லாஹ்வை முத்தமிட்டதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வை முத்தமிட்டதற்கு சமம். ஒரு கல்லு தான் ஹஜர் அஸ்வத் என்பது, ஒரு கல், சுவனத்திலிருந்து அருளப்பட்ட ஒரு கல். அந்த கல்லை முத்தமிடுகிற போது அல்லாஹ்வை முத்தமிட்டதற்கு சமம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது போன்றுதான் இளைஞர்களே, வாலிபர்களே, பெரியவங்களை கண்ணியப்படுத்துறது, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. இன்னொரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பெரியோர்களை கண்ணியப்படுத்துறது என்னை கண்ணியப்படுத்தியதை போல என்று சொல்கிறார். இதுவும் எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்போ பெரியவங்களை மதிக்கிறது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்குரிய நிலை, பெரியவங்களை சங்கைப்படுத்துறது, மதிக்கிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சங்கைப்படுத்தியதற்கு ஒரு சமமான நிலை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தந்திருக்கிறார், நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தந்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே முதியோர்களை மதிக்க, அவங்க சொற்களுக்கு செவிமடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு வித்தியாசமான நிலை சென்று கொண்டிருக்கிறது.
அல்லாஹ் பாதுகாக்கணும். செயல்படுதல் என்பது இளைஞர்களாக இருந்தாலும் அனுபவமிக்க முதிர்ச்சி மிக்க பெரியோர்களுடைய சொற்களை நாம் அப்படியே காதுதாழ்த்தி கேட்டு அதற்கு தலை சாய்த்து விட்டால் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த ஒரு நிலையை நாம் அடைவோம். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த நிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. எங்களிலே சிறார்கள் மீது இரக்கப்படாதவர்கள், அன்பு செலுத்தாதவர்கள், கருணை காட்டாதவர்கள், முதியோர்கள் பெரியோர்களை மதிக்காதவர்கள், கண்ணியப்படுத்தாதவர்கள், நம் இனத்தை சார்ந்தவர்களே அல்ல, நம்முடைய ஜமாத்தில் உள்ளவங்களே கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரணமான ஒன்றல்ல. நம்முடைய ஜமாத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்தை விட்டு அவர் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவர் எங்க போவார்? சொர்க்கத்துக்கா போக முடியும்? மாற்றான ஒரு இடத்துக்கு தான் செல்ல முடியும். அவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றும். ஷரியத்துல பெரியவங்களை நம்ம மதிக்கிறது இது ரொம்ப பெரிய ஒழுக்க நெறிகள்ல உள்ள ஒரு விஷயம். சாதாரணமாக நீங்க நினைக்க வேண்டாம். அதே போன்று தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவங்க எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்துல நாமெல்லாம் உருவாக்குவதற்கு அவன்தான் அடிப்படை. அதே போன்று அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததற்கு அடிப்படையாக பெற்றோர் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். குர்ஆன்ல நாம ஆய்வு செஞ்சு பார்க்கிற போது எங்கெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய வணக்க வழிபாட்டை சொல்கிறானோ அதற்கு அடுத்து பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நன்னடத்தையோடு நடந்து கொள்ளுங்கள் என்ற உபதேசத்தையும் அல்லாஹ் சொல்லுவான். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பில்லாஹ் என்று சொல்லிவிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நன்னடத்தையோடு நடந்துக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய வணக்கத்தை சொன்ன அந்த இடத்துல அடுத்த கட்டமாக பெற்றோரை இணைத்து அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் பெற்றோர் மிகவும் மதிக்கப்படக்கூடிய கண்ணியப்படுத்தப்படக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவங்களுடைய சொல் செயல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடியவர். பெற்றோங்களோ ஒருபோதும் கெட்டதை சொல்ல மாட்டாங்க. சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தில் பெரும் ஆனந்தப்படக்கூடியவர்கள் ரெண்டு பேர். மற்றவங்க யாரும் அந்த அளவுக்கு ஆனந்தப்பட மாட்டாங்க. சொல்ல போனால் பொறாமை உண்டாகும், ஹசதி ஏற்படும். அப்போ அந்த நபர்கள் யாரு என்று சொன்னால் ரெண்டு பேர். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் உயர்ந்த உச்சாணி நிலைக்கு போவதை என்றைக்குமே விரும்புவார். அவரு ஆரம்ப மதரசாவில் ஓதி கொடுத்துட்டு இருப்பாரு, மற்ற மதரசாவில் ஓதி காலம் பூரா கிட்டத்தட்ட கணிசமான வயசு அவருக்கு அதிலேயே கலந்துவிடும். ஆனால் அவர்கிட்ட ஓதிய மாணவன் பெரும் பெரும் அரபு கல்லூரிகளில முதரிசுகளாக, பெரும் பெரும் அரபு கல்லூரிகளில நாசிர்களாக, முதல்வர்களாக உட்கார்ந்திருப்பார். இவர் ஓதி கொடுத்தவர் ஆசிரியர். ஆனா அவர் மாணவர் எங்க போயிருப்பார்? அவர் முதல்வராக இருப்பார். ஒரு இடத்துல ஓதி கொடுத்த ஆசிரியர் இருக்காரு, அந்த மஹல்லாவுல, அந்த பள்ளியில, மக்தப்ல அவர் ஆசிரியராகத்தான் இருந்து கொண்டிருப்பார், இமாமாகத்தான் இருந்து கொண்டிருப்பார். ஆனால் அந்த ஆசிரியர் ஒருபோதும் தன்னுடைய மாணவன் தன்னிடத்தில் கல்வி பயின்றவன் இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டான் என்று பொறாமை கொள்வாரா என்று சொன்னால் ஒருபோதும் அவருடைய உள்ளத்தில் பொறாமை வராது. மாறாக இன்னும் என் பிள்ளை ஒரு சந்த ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும், உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்று அவர் நாளுக்கு நாள் துஆ செய்து கொண்டே இருப்பார். உயர்வுக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். இதே போன்றுதான் பெற்றோர் தன்னை விட தன் பிள்ளை உயர்ந்த ஒரு நிலையை அடைகிற போது பெற்றோர் மனமாற வாழ்த்துவார். இதுதான் இயல்பு, உலக நடைமுறை. அதனால பெற்றோர்களை ஒருபோதும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு அநியாயம் பண்றாங்க, என்னோடு கூட பிறந்த இந்த தம்பி தங்கச்சி இல்ல கூட பிறந்த அண்ணன் அக்கா இவங்களுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க என்றெல்லாம் பெற்றோர் விஷயத்துல நாம் அந்த பாகுபாடை வைத்து பார்க்க கூடாது. பெற்றோர் ஒன்றை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுல ஏதாவது ஒரு செயல் இருக்கும், ஒரு நலவு இருக்கும். அப்படித்தான் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும்.
அந்த நல்லெண்ணம் தான் வைக்க வேண்டும். மாறாக பொறாமை என்ற அடிப்படையில் தன் சகோதரனுக்கு வித்தியாசமான உபகாரம் நடக்கிற போது, தன் கூட பிறந்த சகோதரிக்கு வித்தியாசமான உபகாரம் நடக்கிற போது அதை ஒரு போட்டி பொறாமை என்ற ரீதியில் பார்க்கப்பட்டால் அங்கே விரோதங்கள் பிறக்கும், குரோதங்கள் பிறக்கும், கோபதாபங்கள் ஏற்படும், வெறுப்புகள் ஏற்படும். அதன் விளைவு இரத்த பந்த உறவிலே விரிசல்கள் உண்டாகும். அதனால பெற்றோர்கள் விஷயத்துல கண்ணியப்படுத்தக்கூடிய நிலை, அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நிலை நாம ஏற்படுத்திக் கொள்ளலாம். பெற்றோரிடத்துல பேருபகாரிகளாக நடந்து கொள்ளுங்கள். அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் உபகாரம் செய்யக்கூடிய நிலையிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு பில் வாலிதைனி இஹ்சானா, இது மாதிரி ஆயத்துகளிலே அல்லாஹ் சொல்லுகிற போது வலா தகுல் லஹுமா உஃபின் என்று சொல்றான். உங்க பெற்றோரை பார்த்து என்று கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். அதாவது பெற்றோர் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, சொல்றதை இவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. இப்ப என்ன செய்யறாரு? ஒரு அலட்சியமாக அப்படின்னு சொல்ற. இப்படி கூட நீங்கள் உங்கள் பெற்றோர் விஷயத்துல சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ். இது எப்ப தெரியுமா ஏற்படும்? அந்த பருவ வயதில் தான் ஏற்படும், இளைய பருவத்தில் தான் ஏற்படும், முதுமையில ஏற்படும். அந்த வாலிப பருவம் இருக்கிறது. ஏன்னா அவர் அவசரமாக ஒரு காரியத்திற்காக புறப்பட்டுக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் பார்த்து தகப்பனா அல்லது தாயோ மகனேன்னு கூப்பிடுவாங்க. நீ போற வழியில என்ன காரியத்தை செஞ்சிருவாங்க. இவர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக வேண்டி ரொம்ப வேகமா தன்னை அலங்கரித்துக் கொண்டு நாஷ்டாவை ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டு உடனே புறப்பட்டு நிற்பாரு. அந்த நேரத்துல பார்த்து பெற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க. இப்ப இவருடைய மனசுல ஒரு அலட்சியம் ஏற்பட்டு என்ன சொல்வாரு? இந்த நேரத்துல போட்டு இதையெல்லாம் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தாப்பனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அலட்சியமான வார்த்தை இருக்குது அல்லவா, இந்த வார்த்தை கூட வெளிப்படுத்துவதை நீங்கள் செய்யக்கூடாது என்று பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அது இது ஒரு வார்த்தை. இதை விட கொஞ்சம் உச்சகட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஹருமா, அவங்களை தட்டாதீங்க, மிரட்டாதீங்க. இன்னைக்கு இளைஞர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளப்படுகிறது என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதற்றுறதுக்கு உரிமை இல்லை, அதிகாரம் பண்றதுக்கு உரிமை இல்லை. அவங்களிடத்தில் பணிவோடுதான் நடந்து கொள்ள வேண்டும், பணிவோடுதான் நடந்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து வேறு மாற்று விஷயங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. கருணைங்கிற ரெக்கையை அவங்களுக்கு முன்னாடி அப்படியே பணித்து விடுங்க. அல்லாஹ் எவ்வளவு அருமையான ஸ்லேடை கொண்டு சொல்லுகிறாங்க, அருமையான வார்த்தை. கருணைங்கிற ரெக்கைய அவங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருங்க, அப்படியே பணிய வைத்து விடுங்க. ஒரு கோழியை பார்க்கிறோம், ஒரு குஞ்சியை பார்க்கிறோம், அது நம்ம கூப்பிட்ட உடனே அந்த ரெக்கையெல்லாம் அப்படியே ஒட்டுக்கிய நிலையில அப்படியே என்ன செய்யும், நம்ம கூப்பிட்ட உடனே வந்து அந்த இலையை கொத்துறதுக்காக வந்து பார்க்கிறோமா இல்லை? அது மாதிரி ஒரு நிலையை பெற்றோர்கள் அவர்களிடத்துல இளைஞர்கள் என்ன செய்யணும் ஐயா? ஏன்னா இது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டதல்ல, முதியவர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, இளைஞர்கள் அவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். அதுலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் பணிவோடு உங்களுடைய பெற்றோர்கள். ஏன்னா பெற்றோர் என்பவர் பாக்கியமானவர், பெருங்கொண்ட பாக்கியமானவர். அவர்களுடைய நிலை ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு சஹாபி வந்தாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில், பெற்றோரை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் பேருபகாரிகளாக நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் தான் உங்களுக்கு சொர்க்கமும் நரகமும் என்று சொல்கிற போது சஹாபி கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், ஒயின்தலமா அவங்க அநியாயம் பண்ணினாலுமா? பெற்றவங்க எனக்கு ஒரு மாதிரி நடக்கிறாங்க, என் கூட பிறந்தவனுக்கு ஒரு மாதிரி நடக்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி நடக்கிறாங்க, என் கூட பிறந்த சகோதரிக்கு ஒரு மாதிரி நடக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற அந்த கட்டத்தில்
ஒவ்வொன்றா அவங்களுக்கு கட்டுப்படணுமா, அவங்க தான் சொல்லணும், அவங்க தான் நடணுமா என்று கேட்டபோது மிகல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை அந்த சஹாபி கேட்டார்கள். 3 முறையும் அதே பதிலை சொன்னார்கள். வயின் தலமா வயின் தலமா வயின் தலமா. ஆம், அவர்கள் உனக்கு அநியாயம் பண்ணினாலும் அவங்களுக்கு நீ கட்டுப்பட்டால் தான் உனக்கு சொர்க்கம், அவர்கள் அநியாயம் பண்ணினாலும் அவர்களுக்கு கட்டுப்பட்டால் தான் உனக்கு சொர்க்கம் என்று ஒரு தடவை இல்லை 3 முறை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெத்தவங்க விஷயத்துல நியாய அநியாயம்னா பார்த்துக்கிட்டு இல்லை, அதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அது பெத்தவங்களாச்சு அல்லாஹ்வாச்சு, பெத்தவங்களாச்சு அல்லாஹ்வாச்சு. எழுதிடு அல்லாஹ் சொல்லுகிறான், நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லுகிறான். அந்த நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்ற உத்தரவு உலகத்தில் ஒருவர் பிறருக்கு மத்தியில் இருப்பதை போல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலும் அந்த நீதமாக நடக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது. ஒரு மசாயிலை நான் சொல்லிக் கொள்கிறேன். பெற்றோர் தன்னுடைய ஹயாத்திலேயே அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்குது, தான் ஹயாத்திலேயே சொந்த பிரிச்சு கொடுக்கணும்னு விரும்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் சமமாகத்தான் ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் முடிஞ்சு கொடுக்கணும். இன்னைக்கு இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறதல்ல, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சமமாகத்தான் என்ன செய்யணும், சொத்தை பங்கிட்டு கொடுக்கணும். இதை மார்க்கமும் சொல்லுகிறது. ஹயாத்துல அவங்க உசுரோடு இருக்கிற போது அவங்களுடைய பொருளாதாரத்தை பிரித்து கொடுக்கிற போது எப்படி கொடுக்கணும், சமமாக கொடுக்கணும். ஆனா அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னா மார்க்கம் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு உள்ள பங்கை விட 2 மடங்கு அதிகமாக கொடுக்கிறார். ஆணுக்கு 2, பொண்ணுக்கு 1. இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடியது, மார்க்கம் செய்யக்கூடியது. இது எப்பண்டா சொத்தை விட்டு மூத்தா போயிட்டா, ஆனா உசுரோடு இருக்கும் போது அவர்கள் பிரித்து கொடுப்பதாக இருந்தால் சமமாக கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ்வாச்சு அவங்களாச்சு. பிள்ளைகள் பெற்றோர் விஷயத்துல நியாய தர்மம் என்பதை பார்க்க கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அவங்க உனக்கு அநியாயம் பண்ணாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க துஆவை நீ பெற்றால்தான் சொர்க்கத்தை அடைய முடியும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்தை பெறுவதற்கு முடியாது. அதனால பெற்றவங்களிடத்துல நன்னடத்தையோடு நடந்து கொண்டது, குறிப்பா தன்னுடைய தாயிடத்துல அதிகமான ஒரு வழி மிகுதியாக மரியாதையாக பேருபகாரியாக நடந்து கொண்டது அவசியம். ஏன்னா தகப்ப உழைக்கிறவர், ஆனா தாய் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தாய் தான் ரொம்ப பெரிய ஒரு சிரமத்தை எடுத்துக்கொண்டு பெற்றெடுத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சில இடங்கள்ல சொல்றார், வதஅத்து உம்முஹு குர்ஹம் வவதஅத்துஹு குர்ஹம். ஒரு சிரமத்துக்கு மேல ஒரு சிரமம், ஒரு பலகீனத்துக்கு மேல ஒரு பலகீனம். இந்த நிலையில் தான் அந்த தாய் பிள்ளை என்ன செஞ்சாங்க, பெற்றெடுத்தாங்க. இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். அதனால தந்தைக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை விட 1 மடங்கு அதிகமானது. கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, நான் அதிகமா உபகாரம் செய்யற யாருக்கு நான் அதிகமா உபகாரம் செய்யணும் என்று சொன்ன போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு உன் தாய்க்கு செய்யுங்க. அடுத்தும் கேட்கிறார், உம்மு உன் தாய்க்கு செய்யுன்னு சொன்னார். அடுத்தும் கேட்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு உன் தாய்க்கு என்று சொன்னாங்க. அதற்கு பிறகு 4ஆம் முறை அல்லது 3ஆம் முறையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூக்க ஒரு தகப்பனை சொன்னாங்க. அப்போ ஒண்ணுக்கு பல தடவை உபகாரம் செய்கிற அந்த விஷயத்தை சஹாபாக்கள் கேட்ட போது உன் தாய்க்கு நீ செய்யி, உன் தாய்க்கு செய்ய என்று தந்தையை விட அதிகப்படுத்தி தாயை சொல்லி இருக்கிறார். அருமையான வாலிபர்களே, இளைஞர்களே, நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்துல ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தான் நம்முடைய சொர்க்கம். அவங்க துஆவை பெற்றால் தான் நாம் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் அமல் செய்தவர்களாக இருந்தாலும் கூட அவங்க துஆ இல்லாட்டி சொர்க்கத்துக்குள் போக முடியாது. அவங்க துஆ இல்லாதான் சொர்க்கத்துக்குள் போகும். இல்லாட்டி அதற்கு மாற்றான ஒரு இடம் நரகம். அந்த நரகம் தான் அவர்களுக்கு நுழையும் இடமாக ஆயிரும். அல்லாஹ் காப்பாற்று. அதனால ஒழுக்க நெறிகள்ல முதல் விஷயம் பெரியோர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். 2வது நம்முடைய பெற்றோர்களை நாம் மதித்து வாழ வேண்டும். அதற்கு அடுத்து நண்பர்களை நாம் தேர்வு செய்கிற போது நல்ல ஒழுக்கமுள்ள நண்பர்களோடு நாம் என்ன செய்யணும், சேர்ந்து அவரிடத்துல நன்னடத்தை இருந்தால்தான் அப்படிப்பட்டவரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். நன்னடத்தை இல்லை,
அவரிடத்தில் கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நாம் அத்தகைய நட்புறவை துண்டித்து விட வேண்டும். அவர்களோடு நட்புறவு வைக்கக்கூடாது. சொஹபத்தே சாலிஹத்துரா சாலிஹ் குணன், சொஹபத்தே தாலிஹத்துரா தாலிஹ் குணன் சொல்லுவாங்க. நல்லவங்களோடு சேர்ந்தா நீயும் நல்லவனாக மாறுவாய், கெட்டவனோடு சேர்ந்தால் நீனும் கெட்டவனாக மாறிவிடுவாய். ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணாதிசயம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பியல், யாரு நட்புறவு வைக்கிறாரோ அவர்கிட்ட அதை என்ன செஞ்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, நல்ல நண்பன் என்று சொன்னால் அந்த நல்ல நண்பனை எப்படி தேர்வு செய்கிறது, எப்படி பார்க்கிறது, அவன் நல்லவன் தான் இருக்கிறதை எப்படி தெரிஞ்சுக்கிறது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தரை பத்தி நீங்க நல்லவங்க தெரியும்னு சொன்னா அவங்களோடு யார் பழகுகிறார்கள் அவங்க பாருங்க. உன்துர் அலா மன் யுஹாலி, அவர் யாரோடு பழகுகிறார், அவர் யாரோடு நட்பு வைத்துக் கொண்டிருக்கிறார், அவரை பாருங்க. அவர் சரியா இருந்தார்னா நீங்க தேர்வு செய்யப்படக்கூடிய நபரும் அவரும் சரியானவராக இருப்பார். பார்க்க சொன்னார். ஒந்துங்கிற வார்த்தை இருக்கிறது, நோட்டமிட்டு பார்க்கிறது, சும்மா பார்க்கிறது இல்லை, சும்மா பார்க்கிறது இல்லை, ரொம்ப கூர்ந்து பார்க்க வேண்டும், ரிசர்ச்சியோடு பார்க்க வேண்டும், ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அவரிடத்துல நல்ல பழக்கம் இருக்குதுன்னு சொன்னா நீ யாரை நண்பனாக ஆக்க முற்படுகிறாயோ அவன் நல்லவன் நீ முடிவு பண்ணிட்ட. ஏன்னா இன்றைக்கு அவர்கள் தீமையிலே கூட்டாக இருந்தாலும் அவர்கள் அத்துணை பேரும் இந்த உலகத்திலும் சரி நாளைக்கு மறுமையிலும் சரி எதிரி. அல்லாஹ் அருள்மறையில் அல்லாஹ் சொல்வது உண்மையாக, அல்லாஹில்லாஹு யௌமைதின் பாதுஹும் அலா பாதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், நண்பர்கள் அவர்கள் சிலருக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள், ஆனால் தக்வாவுடையவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் அவங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, எதிரியா மாற மாட்டாங்க. நண்பன் தப்பு செய்கிறான் என்று சொன்னால் உடனடியாக தடுப்பார்கள். ஹதீஸில் சொல்லப்பட்டதை போல தன் கரத்தை கொண்டு தடுக்க முடியும் என்று சொன்னால் கரத்தை கொண்டு தடுப்பார்கள், நாவை கொண்டு தடுக்க முடியும் என்று சொன்னால் நாவை கொண்டு அவர்கள் தடுப்பார்கள், சும்மா இருக்க மாட்டாங்க. அதான் உண்மையான நட்புறவு. நட்புறவு என்பது அது ஒரு கண்ணாடி மாதிரி, அது ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடியில ஒருவன் தன்னுடைய முகத்தை பார்க்கிற போது அந்த கண்ணாடி அந்த முகத்துல என்ன குறைபாடு இருக்கிறது வெளிப்படுத்தும், நல்லதையும் வெளிப்படுத்தும், கெட்டதையும் வெளிப்படுத்தும். ஆகவே நண்பர்கள் அப்படித்தான் இருக்கிறது. தன் நண்பன் தடம் புரளுகிறான் என்று தெரிகிற போது அதை சுட்டிக்காட்டி எப்படியாவது தடுத்து நிறுத்துவதற்கு எந்த அளவிற்கு முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சி மேற்கொள்ளணும். ஏனதான் இருக்க முடியாது, நலவுகளில்தான் நாம் ஒருத்தருக்கு உதவியாக இருக்க முடியுமே தவிர தீமைகளில் கூட்டாக இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நலமான விஷயங்களிலே இறையச்சத்தை தரக்கூடிய விஷயங்களிலே ஒருத்தருக்கு உதவியாக இருந்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்தின் மீது விரோதத்தை உண்டாக்குவதின் மீது ஒருத்தருக்கு நீங்கள் உதவியாக இருக்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா ஏவலை சொன்னதை போல தடுத்தலையும் செய்கிறார். இதுதான் நட்புறவிலே இருக்கிறது. தீமைகளிலே கூட்டாகிவிட்டால் இவர் செய்யாவிட்டாலும் கூட இவரும் அதை சார்ந்தவர். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. ஒருத்தர் ஒரு சமூகத்தோடு ஒத்து போயிட்டார், இவர் செய்யல, ஆனா செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் என்று சொன்னால் அவரும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வார், ஃபலா தக்உது மஅஹு ஹத்தா யஹூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி என்று சொல்வார். அவர்களோடு நீங்க சேர்ந்து உட்காராதீங்க. யாரை பற்றி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்துக் கொண்டு கேலி பரிகாசம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு மத்தியில நீங்க என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. அப்படி நீங்கள் உட்கார்ந்தால் இதன் மிஸ்லஹும், நீங்களும் அவங்கள மாதிரி போயிருக்கீங்க. நீங்களும் அவங்கள மாதிரி போயிருக்கீங்க. இல்ல நான் எதுவுமே பேசல, நான் எதையும் மறுக்கல, அந்த கூட்டத்தில் சும்மா உட்கார்ந்து ஜாலியா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால்
அது அல்லாஹ் சொல்கிறான், நீ வேடிக்கை பார்த்தாலும் அந்த இடத்துல இருந்தாய் அல்லவா, அந்த இடத்துல இருந்தாய் அல்லவா, எனவே நீனும் அதை சார்ந்தவன், நீனும் அதை சார்ந்தவன். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இன்னல் முஸ்தமிஅ அஹதுல் முஹ்தாபைன், செய்யுமெடுத்து கேட்கிறவரும் புறம் பேசிய ரெண்டு பேர்ல ஒருத்தர். புறம் பேசுறதுங்கிறது ஒரு நபரை கொண்டு ஏற்படாது. ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் என்று கேட்கணும். இந்த ரெண்டு இருந்தா தான் புறம் பேசுதல் என்பது ரிசீவ் உண்டாகும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில பேர் சொல்லுவாங்க, அவன் என்னத்தையோ புலம்பிக்கிட்டு இருந்தான், நான் அதை காதாழ்த்தியோட கேட்கல, அவன் என்னென்னத்தையோ புலம்பிக்கிட்டு இருந்தான், நான் ஒண்ணுமே கேட்கவே இல்லை, சும்மா சொல்றதுக்கு நீ சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிகம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள், அந்த பதில் பொருந்தாது, அந்த பதில் பொருந்தாது. நீ நீண்டு கேட்டதுனால தான் அவன் தொடர்ந்து பேசினான். பேச ஆரம்பிச்ச அந்த நேரத்துல இந்த பார்த்தா இந்த அடுத்தவங்களை பத்தி பேச்செல்லாம் இங்க கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. அதை பத்தி பேசுறாருந்தா இந்த இடத்தை விட்டு ஒன்று நீ போ, இல்ல இந்த இடத்தை விட்டு நான் போயிருந்தேன், இப்படி நடந்து கொண்டால்தான் அவர் அந்த குற்றத்திலிருந்து நீங்குவார். அப்படி இல்லாம உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கிட்டு இருந்தா அவரும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுபோன்று வாலிபர்களே, இளைஞர்களே, ஒரு தப்பு நடக்கிறது, ஒரு இடத்துல தவறு நடக்கிறது, அந்த இடத்துல ஒன்று நாம் அந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும், இல்லாவிட்டால் தடுக்க வேண்டும். எதுவுமே இல்லாம அந்த இடத்தில் நாம் இருப்போமையானால் நாம் இருப்பதே ஒரு அங்கீகாரம், நாம் இருப்பதே ஒரு அங்கீகாரம். அதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்று செயல்பாட்டால் அதை உறுதிப்படுத்துவதாகத்தான் கருதப்படும். சொல்றாரு, நான் குஃபருடைய வார்த்தையெல்லாம் எதுவுமே சொல்றது இல்லை, நான் காஃபிர் கிடையாது. ஆனா காஃபிர்ங்கிறதுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பூநூலை போட்டிருக்கிறேன். காஃபிர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய எது அடையாள சின்னமாக இருக்கிறதோ அதை என்ன செய்யறாரு, செயல்பாட்டில் செய்யறாரு. ஆனா என் நம்பிக்கைலாம் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொன்னா அவரை என்ன சொல்லப்படும், மார்க்கம் என்ன சொல்லும், நீ அவரை சார்ந்தவர் தான், நீ அந்த கூட்டத்தில் உள்ளவன் தான் என்றுதான் சொல்லும். ஏன்னா ஒரு செயல் இருக்கிறது, அது என்ன செய்கிறது, அதுல உள்ளவன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அதனால தப்பு தவறுகள் நடக்கக்கூடிய இடத்தில் அமரக்கூடாது. தவறுகள் செய்யக்கூடிய நண்பர்களை நம்முடைய தோழர்களாக, நண்பர்களாக நாம் ஒருபோதும் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஒண்ணு நம்ம வழிக்கு கொண்டு வந்து ஆகணும், இல்லைன்னா அவங்கள விட்டுற. அப்படிப்பட்ட நட்புறவு நமக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட நட்புறவு நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த நண்பர்களை தேர்வு செய்து கொள்வதற்கு நமக்கு வலியுறுத்துகிறார். முத்தகீன்கள், இறையச்ச உடையவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அருமையான இளைஞர்களே, வாலிபர்களே, இன்னொரு விஷயம், பாவங்கள் என்ன இருக்கிறதோ அந்த பாவத்தின் மீது நமக்கு வெறுப்பு உண்டாக வேண்டும். பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படும். எப்படிப்பட்ட வெறுப்பு ஏற்படணும்? ஒரு மனிதன் தீயில் விழுந்து கருகி போவது எப்படியோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே பாவத்தின் மீது வெறுப்பு. அது அல்லாஹ் விரும்புகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகிறார். ஒரு மனிதனுக்கு பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் ஈமான் அவனிடத்துல பிரகாசிக்கிறது என்பதற்குரிய அடையாளம். பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படலைன்னா ஈமானுடைய பிரகாசத்துல குறைபாடு இருக்கிறது என்பதாகத்தான் இங்கே கருத்து கொள்ளப்படும். என்னுடைய மகனுடைய ஒரு விஷயம், ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கிறார். அப்ப அவர் எந்த படிப்பை சார்ந்து படிச்சாரோ அந்த துறையில வேலை வாய்ப்புக்காக வேண்டி நாம் தேடிக்கொண்டு இருக்கிற போது பெரும்பாலும் படிச்ச வேலைக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று தான் இந்த காலத்தில். அப்படி தேடிக்கொண்டு இருக்கிற போது ஃப்ளைட்ல பணி பெண்கள் இருப்பதை போன்று பணி ஆண்கள் இருப்பார்கள். அதுல அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அப்ப நானே என்ன செஞ்சிடறேன், யாரு சொன்னாங்களோ சொன்னவங்கள்ட்ட சரி என்னுடைய மகனை நான் அதுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க வேலையில சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட சொன்னேன். இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கிறான், சரி பணி பெண்கள் வேலை செய்யற மாதிரி நீங்க பணியாளர் ஃப்ளைட்ல வேலை செய்யறதுக்கு ஒரு
வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் படித்த படிப்பு ஏரோநாட்டிக்கல் சம்பந்தமாக இன்ஜினியர் தான் அவர் படித்தார். இருந்தாலும் ஏர்ஃபோர்ஸுடைய அந்த துறைகளில் எது இருந்தாலும் அவர் முன் வந்துட்டார். இப்படி ஒன்று கிடைச்சிருக்கு. சரி, உடனடியாக என்னுடைய மகன் சொன்ன ஒரு வார்த்தை, இல்லப்பா, என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவார், இல்லப்பா அது வந்து சரி வராது. ஏன் சரி வராது? அங்கே பணி செய்கிற போது, ஃப்ளைட்டில் உள்ளவங்களுக்கு ஹிதமத் செய்கிற போது மதுபானத்தை பரிமாறக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. மதுபானத்தை பரிமாறக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதை பரிமாறினால் அது ஒரு ஹராமான செயலாயிருக்கு. என்னுடைய மகனுக்கு சொன்ன இந்த சிந்தனை எனக்கு வரும். ஏன்னா நமக்கு அந்த உலக சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப குறைவல்ல, அந்த ஈடுபாடு. அவர் வந்து அந்த துறை சார்ந்தவராக இருந்ததுனால அவருக்கு உடனடியாக அதை சொல்லிட்டாரு, மறுத்துட்டார். இந்த வேலை எனக்கு செட் ஆகாது, நான் சேரல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுக்ர் செஞ்சேன். அல்லாஹ் அவருடைய ஈமானையும் அவர் சந்ததியின் மூலமாக கியாமத் வரைக்கும் வரக்கூடிய சந்ததியினுடைய ஈமானையும் அல்லாஹ் இறுதி வரைக்கும் பாதுகாத்தார். மஜ்லிஸில் அவருக்கான துஆ செஞ்சுக்கிறேன். அதே போன்று இளைஞர்கள் அத்தனை பேருடைய ஈமானையும் அல்லாஹ் இறுதி மூச்சு வரையும் பாதுகாத்தார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் ஒரு பாவத்தின் விஷயத்தில் உண்மையான வெறுப்பு ஏற்பட வேண்டும். தான் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிச்சிடலாம், நமக்கு வேலை கிடைச்சா போதும், அது ஹலாலோ ஹராமோ எதுவா இருந்தா தான் என்ன என்ற ஒரு நிலைக்கு ஒரு இளைஞன் வரக்கூடாது. ஒரு இலக்கு வேண்டும், ஒரு சக்தியை நினைவாக வேண்டும். நாம் சம்பாதித்தால் ஹலாலான சம்பாத்தியம் தான், அது நமக்கு கூடவோ குறையவோ அல்லாஹ் என்ன தந்தாலும் சரி அதை நாம் பொருந்திக்கிறோம் என்ற ஒரு நிலைக்கு வரும். ஆகவே பாவத்தினுடைய நிலைகளில் உண்மையான வெறுப்பு கொண்ட ஒரு நிலை இருக்கிறது. இது பெரிய ஒரு ஒழுக்கத்தினுடைய நிலை. இது சாதாரணமான ஒன்று. எடுத்துக்காட்டுக்கு தான் ஒரு நிகழ்வை நான் சொல்லிக்காட்டேன். நம்முடைய ஆன்மா ஒன்று சொல்லும், மனசு ஒன்று சொல்லும். மனசு சொல்றதுக்கு போற மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கும். மனசு சொல்றதுக்கு போற மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கும். மனோ இச்சை ஒன்றை கூறிக்கொண்டு இருக்கும், தூண்டிக்கொண்டு இருக்கும். இந்த இளைய பருவத்தில பாவகரமான சூழல்களில மனிதனை ஈடுபடுத்துவதற்கு மனோ இச்சை விதவிதமான ஐடியாக்களை கொடுக்கும், விதவிதமான ஐடியாக்களை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் நாம் தன்னுடைய மனோ இச்சையை தோற்கடிக்க வேண்டும். ஏன்னா மனோ இச்சையோடு போராட்டம் தான் மனிதனுடைய வாழ்க்கை. மனோ இச்சையினுடைய போராட்டம் தான் மனிதனுடைய வாழ்க்கை. அதனால மனோ இச்சை என்ன தூண்டுகிறதோ அதை தோற்கடிச்சிட்டு மனிதன் எப்படி இருக்கணும்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களோ அதை கொண்டு வந்து வெற்றி பெறும். அதுதான் இலக்கு. பாவகரமான காரியங்கள் அன்றைக்கு சஹாபா பெருமக்களிடத்துல ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் அவங்கள வந்து நிம்மதியா இருக்க விடல. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிபர் திருமணம் முடித்த ஒரு வாலிபர். அப்பதான் திருமணம் முடிச்சிருக்கிறார். இருந்தாலும் ஒரு சபல புத்தி என்ன செய்து விட்டது? அந்நிய பெண்ணோடு தப்பான உறவை கொண்டு விட்டார், விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார். ஆனால் அவர் பாவம் செய்தது உண்மைதான். அவரை நிம்மதியாக அவருடைய மனசு என்ன செய்யல, இருக்க விடல, ஈமான் இருக்க விடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்தேன், நீ ஸனைத்து ஃபதஹிர்னி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரமா சொன்னவனே எடுத்து விட்டார். மறுபடியும் கிட்ட வந்தார், அதே வார்த்தையை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து மறுபடியும் கிட்ட வந்தாரு, அப்பவும் அதே வார்த்தையை சொன்னார். பிறகு ஒரு ஊமையாக கேட்டாங்க, ஒரு பேனாவுக்குள் பேனா மூடி நுழைவதை போன்றா என்று சொன்னார். நீண்ட ஹதீஸ், இடையில நிறைய விஷயங்களை விட்டுட்டு சுருக்கமாக சொல்றேன். ஆமாண்டார். அதற்கு பிறகு சொன்னாங்க, சரி சஹாபாக்களை கூப்பிட்டு இவருக்கு என்ன தண்டனை, கல்லால் அடித்துக் கொள்றது தண்டனை, அது திருமணம் முடிச்சவராயிடுச்சே, அதை நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க. அதை நிறைவேற்றாங்க. சரித்திர பதிவை பார்த்தோம். இங்கே நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? பாவம் நடந்துருச்சு, ஆனா தைரியமா அவங்க இருக்கல.
ஏன்னா அவங்கள்ட்ட உள்ள ஈமான் இருக்க விட அதுக்கு ஒரு பரிகாரத்தை தேடினார்கள். இதான் ஈமான். அதுக்கு ஒரு பரிகாரத்தை தேடினார்கள். இளைஞர்களே, வாலிபர்களே, பாவச் செயல் என்பது நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. பரிசுத்தமான நிலையை கொள்ள வேண்டும். விபச்சாரம் எப்படி தடுக்கப்பட்டதோ அதே போன்றுதான் ஓரினை சேர்க்கை என்பதும் தடுக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வல்லதானி யஅதியானி மின்குமா ஃபஆதுஹுமா என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்திலே சொல்வான். உங்கள ஓரினை சேர்க்கை யார் செய்வார்களோ அவர்களை தண்டிங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த தண்டனை என்ன தண்டனை என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி தருகிறார்கள். அல் ஃபாஇல் வல் மஃஊல் மக்தூம். செஞ்சவன் செய்யப்பட்டவன் ரெண்டு பேரும் கொல்லப்படணும். இதான் தீர்வு. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஓரினை சேர்க்கை மேற்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டிதான் அவர்களுடைய அந்த பூமியை வாழ்ந்த பூமியை அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க தூக்கி அப்படியே தலைகீழா என்ன செஞ்சாங்க, ஒரு பெரட்டு ஒரு தோசை பரட்டின மாதிரி பரட்டி போட்டாங்க. அவ்வளவுதான். அந்த தண்டனை கொண்டுதான் அந்த சமூகம் அளிக்கப்பட்டது. அதனால ஓரினை சேர்க்கை என்பது மிக பாவகரமான செயல். அதே போன்று சுய இன்பம் காணும், இதுவும் மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல், பாவச்செயல். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் சுய இன்பம் கண்டு அந்த சுய இன்பம் காண்பதிலே வெளிப்படுகிற அந்த ருதுமா, அதை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு உயிரினத்தை உண்டாக்க வேண்டும், ஒரு குழந்தையை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருந்திருக்குமானார், நாளைக்கு மறுமையில எந்த சுய இன்பத்தை எந்த கையை கொண்டு அவன் கண்டானோ அது கர்ப்பமுற்ற நிலையில ஒரு கர்ப்பஸ்திரீ எப்படி இருக்கும் அது மாதிரி அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஒரு மனிதனுடைய ருதுவா அந்த விந்துக்கு சொந்தக்காரி மனைவி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, அவனே கிடையாது. ஒரு மனிதனுடைய ருதுவாவிற்கு அவனே சொந்தக்காரன் அல்ல, மனைவி தவிர. ஆகவே நல்ல ஒழுக்கங்கள் என்று வருகிற போது இளைஞர்களாக இருக்கின்ற காரணத்தினால் சில விஷயங்களை நாம் ஓப்பனாக உடைச்சு சொல்ல வேண்டியது இருக்கிறது. இன்னல்லாஹ் லா யஸ்தஹி மினல் ஹக். அல்லாஹ் சத்தியத்தை சொல்வதிலே வெட்கப்பட மாட்டான். அதே அடிப்படையில் நாம் மார்க்கத்தை சொல்வதிலே வெட்கப்பட வேண்டியதில்லை, செய்வெடுப்பதிலும் வெட்கப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய ஹௌஃப், அல்லாஹ்வுடைய பயம், இது ரொம்ப ரொம்ப மிக அவசியமானது. அல்லாஹ்வுடைய பயம் என்பது வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில புனிதத்துவத்தை தவிர வேறொன்றும் செய்யாதீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் உடையவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நல்லோர்களோடு ஆகி நம்முடைய சிநேகிதம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய நட்புறவும் நம்முடைய சிநேகிதம் எல்லாமே இறை தக்வா உடையவர்களோடு, நல்ல பண்புடையவர்களோடு, நல்ல ஒழுக்க சீனர்களோடு நாம் என்ன செய்யணும், ஆகிருக்கோம். அப்பத்தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசி தவிர வேற எந்த நிழலும் இருக்காது. அல்லாஹ்வுடைய அரிசி தவிர வேற எந்த நிழலும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல, அந்த கட்டத்துல 7 நபர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அரிசியுடைய நிழலை கொடுப்பான். அதுல ஒரு நபர், வாலிபர்களே, இளைஞர்களே, நீங்கள் இருக்கிறீர்கள். எந்த வாலிபர் தன்னுடைய அந்த வாலிப காலத்தை, தன்னுடைய அந்த பருவ காலத்தை, இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வை வழிபடுவதில், அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்வதில், அல்லாஹ் சொன்னபடி நடப்பதில், அல்லாஹ் ஏவதை எடுத்து நடப்பதில், அல்லாஹ் தடுத்ததை விட்டும் தடுத்து நடந்து கொள்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாரோ அப்படிப்பட்ட வாலிபருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையில தன்னுடைய ஒரு நிழலை கொடுக்கிறான், அரிசுடைய நிழலை கொடுக்கிறான். அரிசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஆகவே இந்த பருவ காலத்தை மிக
நன்னடத்தையில நல்ல ஒழுக்கத்தினுடைய நெறிபாடுகள்ல சுருக்கமாக அல்லாஹ்வை பயந்து நாம் வாழ்ந்து நல்லோர்களோடு நட்புறவு வைத்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. நம்முடைய சந்ததியினர்களுக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வை அல்லாஹ் முழுக்க அவருடைய திருப்பொருத்தத்திற்குரியதாக ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வு நடப்பதற்கு எந்தெந்த மக்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் தங்களுடைய ஆலோசனைகளை கொண்டு உதவிகளை கொண்டு ஒத்தாசைகளை கொண்டு ஏற்பாடுகளை செய்தார்களோ அத்தனை பேருக்கு வல்ல ரஹ்மான் தன் புறத்திலிருந்து மேலான ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் வளத்தையும் செழிப்பையும் ஆயுசில வரக்கத்தையும் சரீர சுகத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து இன்னும் இது போன்று மிக நல்ல காரியங்களை அதிகமாக செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தர உரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கொண்டு இது போன்ற ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக இந்த பகுதியில் உள்ள உலமா பெருமக்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக பெருமக்கள், இந்த மஸ்ஜிதினுடைய தலைவர், நிர்வாக பெருமக்கள் எல்லோருக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஜஸா ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபில் தாரைன் என்ற துஆவை கொண்டு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.